வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடா நடக்கக்கூடிய யுத்தம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சேனலில். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலில் நம்ம டீம் மெம்பர் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால 3 நாட்கள் ஆல்மோஸ்ட் 4 நாட்கள் ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கார் முத்து. இன்றைக்கி கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கோம். மீண்டும் நம்ம அப்டேட்ஸை கண்டிப்பாக தொடருவோம். இன்றைக்கி மார்ச் 4ஆம் தேதி ஈவினிங் 4 மணி வரைக்குமான சில முக்கியமான அப்டேட்ஸ். ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய இடத்துக்கு சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அப்படின்ற இடத்துக்கு அவருடைய இரண்டாவது மகன் முஸ்தபா கமேனி அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா பாலிட்டிக்ஸ் மற்றும் மத ரீதியாக அவர் தொடர்ந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஐஆர்ஜிசியோடைய முழு ஆதரவும் அவருக்கு இருக்குது. அவரையும் நாங்கள் விடமாட்டோம், அவரையும் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இப்போவே ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய கன்ஃபியூஷன். முன்னுக்கு புன் முரணா பேசிகிட்டு இருக்காரு கடந்த 2 நாட்களாக. என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஈரானை எதுக்கு தாக்கணும், அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படணும். அதன் பிறகு இல்லை ஈரான் அமெரிக்காவுடைய தேர்தலில் தலையிட்டாங்க. 3வது காரணம் இல்லை ஈரான் என்ன கொல்ல பார்த்தாங்க. அதன் பிறகு நம்ம அதாவது இப்போ நீங்கள் போருக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு உண்டான குறிக்கோள் அப்ஜெக்டிவ் ஏதாவது இருக்கணும். இந்த அப்ஜெக்டிவ் 3 முறை மாறின பிறகு நேற்று அவர் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய கடற்படையை நாங்கள் முற்றிலும் அழிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் கப்பல்கள் சேஃபாக போக முடியும். உலகத்தோடைய ஆயில் வர்த்தகம் அப்படின்றது அதில் தான் போயிட்டுருக்கு. 2வது ஈரானுடைய பேலஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராமை முற்றிலும் நாங்கள் ஒழிக்க போகிறோம். அதனால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் எல்லா நாடுகளுக்குமே பாதுகாப்பு, அதாவது ரீஜனல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பிராந்தியம் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது அடிக்கடி மாறிட்டே இருக்குது. அவங்களுடைய எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளே தொடர்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இதில் ஒரு பெரிய கேம் ஒன்று போயிருக்கு. ஒரு அனாலிசிஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த பப்ளிஷன் படி எடுத்தோம் அப்படின்னா இது வெறும் ஈரான் சம்பந்தப்பட்ட போர் கிடையாது. அமெரிக்கா தன்னுடைய கோல்டு வார் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறாங்க, பழைய பிளே புக்கை பயன்படுத்துகிறாங்க. பழைய பிளே புக்கை என்ன பயன்படுத்துகிறாங்க? இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் ஈரான் தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க கண்ட்ரோலில் கிடையாது. பட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 ஆயில் டேங்கர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து புறப்பட்டு சென்ன கப்பலே அவங்க தாக்குனாங்க. இப்போ அங்கே பிரச்சனை ஆயில் டேங்கர்ஸ் போக முடியாமல் இருக்கிறது கிடையாது. இந்த ஆயில் டேங்கர்ஸ்க்கான மெரெயின் இன்சூரன்ஸ் அதை யூகேவை சேர்ந்த கம்பெனிகள் தான் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்க இப்போ கொடுக்கறது கிடையாது. இல்லாட்டி ப்ரீமியம் இவ்வளோ அதிகமாக வைக்கிறாங்க, அது வயபிள் கிடையாது. ஸோ இந்த போர்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் விலையேற்றம் அப்படின்றது கிட்டத்தட்ட $18 பெர் பேரல். நாளைக்கு கொஞ்சம் சீரானா இது ஒரு $4 அளவுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. $70லேருந்து $85 இப்போது கச்சா எண்ணெயோட விலை அப்படின்றது இருக்குது. இப்போ கச்சா எண்ணெயை கல்ஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஈரான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஈரான் ஐசோலேஷன் ஆகிருக்கு. ரஷ்யாட்டேருந்து பெரிய நாடுகள் எதுவும் ஆயில் வாங்குறது கிடையாது. இந்தியா மற்றும் சைனா தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போது மிச்சம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயில் சப்ளையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் சப்ளையர் அமெரிக்கா. அமெரிக்காவுடைய பிரச்சனை அவங்களுடைய போக்குவரத்து செலவு. அங்கேருந்து ஆயில் எடுத்துகிட்டு வர செலவு அதிகம். அவங்களுடைய க்ரூடு இப்போ இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் க்ரூடை விட கொஞ்சம் வேறுபட்டது. ஸோ அவங்களால காஸ்ட் லெவலில் காம்பீட் பண்ண முடியல. இப்போ இந்த இடம் பிரச்சனைக்கு உள்ளான போது அடுத்த ஆயில் சப்ளை நோக்கி எங்கே போவாங்க உலக நாடுகள், குறிப்பாக இந்தியா மற்றும் சைனா போன்ற நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்காவுடைய ஆயிலோடைய ப்ரைஸ் காம்படிட்டிவ் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுக்கணும். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படின்றது வளைகுடா நாடுகள்லேருந்து இந்தியா வரத்துக்கும் அமெரிக்காலேருந்து இந்தியா வரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த இடத்துல தான் இவங்க ஒரு இதை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஆயில் விலை ஏறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாலர் ரேட்டும் இந்தியா ஆசியாலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான டாலர் சரிவு அப்படின்றது, ரூபாய் சரிவுன்றது இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஸோ $91.50 கிட்ட வந்துருச்சு. நாளைக்கு $100 பெர் பேரல் அந்தளவுக்கு ட்ரேடு போய் கச்சா எண்ணெயோட விலை போயிட்டு $100 ஒரு டாலர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு இது ஒரு கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியை கொடுக்கும். இதை விட பல மடங்கு பொருளாதார நெருக்கடியை சைனாக்கு கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனாக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த வெனிசுலாவுடைய ஆயில் இப்போ கம்ப்ளீட்டாக கட் ஆகிடுச்சு. ஏன்னா வெனிசுலாவை அமெரிக்கா எடுத்துட்டாங்க. ரஷ்யாவும் அமெரிக்காவும் சீக்கிரம் அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய டிஸ்கவுண்டட் ஆயிலும் கிடைக்காது. அதே மாதிரி ஈரானுடைய 90% ஆயிலில் சைனா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 3 மேஜர் பையர்ஸ்லையுமே டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டு இருந்த சைனா அதை வச்சு தான் அவங்களுடைய லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு பெரிய ஒரு தாக்கம் அப்படின்றது ஏற்படும். ஸோ சைனாவை வீக்கன் பண்ணணும் அப்படின்றதா இதோடைய அல்டிமேட் பொலிட்டிக்கல் அப்ஜெக்டிவ். இதை அமெரிக்கா கையில் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல ஈரான் போய் தாக்குறது அப்படின்றது போது ஈரான் பதிலுக்கு எல்லா இடத்தையும் தாக்குவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ வளைகுடா நாடுகள் முழுக்க இந்த பதட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கத்தார் எனர்ஜியை கட் பண்ணிட்டாங்க, எல்என்ஜி சப்ளை கட் பண்ணியிருக்காங்க. சவுதியோட அராம்கோ நிறுவனத்தின் மேலே மீண்டும் ஒரு முறை இன்னைக்கு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு.
ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தியரியுமே உண்மைன்னு தான் நமக்கு வந்து நம்ப தோணுது. அதே மாதிரி இதில் மிகப்பெரிய கெய்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஏன்னா ரஷ்யா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ குளோபல் ஆயில் ஸ்டேபிள் ஆகணும்னா ரஷ்யன் ஆயில் அனுமதிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி ஐரோப்பா ஏற்கனவே உக்ரைன்கிட்ட பேசிட்டாங்க. ஏன்னா ரஷ்யாவிலேருந்து கேஸ் வரக்கூடியது பைப்லைன் மூலிமா, நாட் பைப்லைன் மூலிமா, உக்ரைன் மூலிமா தான் வருது. ஸோ உக்ரைனுடைய இதுக்கு இப்போ ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் கேஸ் அலோ பண்ணுங்க. ஏன்னா 50% அங்கே கேஸ் விலை அப்படின்றது அதிகரிச்சிச்சு. ஸோ இந்த பாயிண்டில் தான் ஒரு மிக முக்கியமான சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த சண்டை எல்லாமே கல்ஃபில் நடந்தாலும், அரபிக் கடலுக்கு அந்த பக்கம் நடந்தாலும், முதல் முறையாக இப்போ இந்து மகா சமுத்திரத்தில் இதோட எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கு. இந்து மகா சமுத்திரம் போரை சந்திக்கிறது உலக போர் பிறகு இப்போ தான் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஈரானுடைய ஒரு கப்பல் ஐஆர்ஐஎஸ் தேனா அப்படின்ற கப்பல், இது நம்ம வைசாக் போயிட்டு மிலன் அந்த சந்திப்பு, பல நாடுகளுடைய போர்க்கப்பல்கள் 62 நாட்டோட போர்க்கப்பல்கள் வந்திருந்தாங்க. அந்த மிலன் ப்ரோக்ராமுக்காக வைசாக் வந்த கப்பல் தான் இந்த ஐஆர்ஐஎஸ் டேனா அப்படின்ற ஈரானியன் கப்பல். அந்த கப்பலை நான் அந்த டைம் பார்த்துருந்தோம் நம்ம வைசாக் போயிருந்த போது. அந்த கப்பல் தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு இலங்கை வழியாக, அதாவது இலங்கையிலேருந்து தெற்கு இருக்கக்கூடிய கடல் பகுதி வழியாக மீண்டும் அவங்க நாட்டுக்கு போகும்பொழுது இந்த கப்பலை ஒரு நீர்மூழ்கி கப்பல் தாக்கியிருக்கு. இப்போ யார் தாக்கினா அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் அமெரிக்கா தான் தாக்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இஸ்ரேல்கிட்ட அந்த அளவுக்கான சப்மரீன்ஸ் இங்கே ரீச் ஆகிற அளவுக்கு கிடையாது. ஸோ அமெரிக்கா தாக்கியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இதில் 110 பேர், கிட்டத்தட்ட 101 பேர் வந்து மிஸ்ஸிங். இந்த கப்பல் முழுவதும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. 78 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதில் 32 பேர் சீரியஸாக இருக்காங்க. இந்த கப்பலில் இருந்த மாலுமிகள், இது ஐஆர்எஸ்ஐஎஸ் தேனா அப்படின்றது ஒரு ஃப்ரிகேட் ரக கப்பல். மிலான் 2026 இந்தியாவுடைய அழைப்பேற்று இங்கே வைசாக் வந்தது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கைக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ் கால் கொடுத்து, ஒரு மேடே கால் கொடுத்து எங்களை மூழ்கடிக்க போகிறோன்னு சொல்லி இலங்கையோட கடற்படை போய் இப்போ மீட்டெடுத்து இவங்களுக்கு கொலம்போவில் சிகிச்சை பெற்றிருக்கு. ஸோ இந்த போர் எவ்வளோ வேகமாக கிட்டத்தட்ட இந்தியாவுடைய கடல் பகுதிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் இந்தியாவுடைய போர்க்கப்பல் இப்போ கல்ஃப் ஆஃப் ஈரான் கிட்ட இருக்குது. டிஸ்ட்ரெஸ் கால் நம்மளது. ஏன்னா பெரும்பாலான இந்த டேங்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் அதில் பெருமளவுக்கு இன்ஜினியர்ஸாக, சீஃபேரராக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அங்கே வரும். ஸோ இந்த போர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈரான் பேச்சுவார்த்தைக்கே இடம் கிடையாது, அமெரிக்காவை அங்கேயே பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் நாங்கள் யுத்தத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை அப்படின்ற இடத்துக்கே இங்கே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வருது. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, இத்தனை வளைகுடா நாடுகள் தாக்கப்பட்ட பிறகு இந்த நாடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க ஏன் பதில் தாக்குதல் நடத்தலை? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இப்போ இந்த இடத்துல தான் கல்ஃபோடைய அந்த காம்ப்ளெக்ஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றது வருது. ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேலோடு சேர்ந்து ஈரானை தாக்கி நாளைக்கு அவங்க வீழ்த்தினாங்க, இந்த போரில் அவங்களும் பங்கேற்றாங்க அப்படின்னா ஷியா இஸ்லாமியர்களுடைய வெறுப்பை அநேக நாடுகளும் சந்திக்க வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு நம்பிக்கை துரோகிகள் சக இஸ்லாமிய நாட்டை வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டாம்பை இவங்களுக்கு கொடுக்கும். இதை கடந்த காலத்தில் மிகப்பெரிய லெவலில் அனுபவிச்சிருக்காங்க சதாம் ஹுசேன் வீழ்த்தப்பட்ட போது. அதே சமயம் இவங்க வந்து ரொம்ப தள்ளி இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த போரில் இயங்கவே இல்லை அப்படின்னா அந்தந்த நாட்டோடைய தலைமை மேலே அந்தந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வரும். செயலற்ற ஒரு தலைவர் அப்படின்றது. ஸோ ரெண்டுமே இவங்களுக்கு டேஞ்சர். இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் ஸ்பெயின் தவிர மிச்ச எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட இந்த போரில் வரத்துக்கான ஒரு ரெடினஸ்க்கு வந்துட்டாங்க. ரஃபேல் விமானத்தை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரெஞ்சோடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இப்போ இதில் பங்கேற்க வந்துகிட்டு இருக்கு. பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி மற்றும் யூகே 3 பெரிய ஐரோப்பிய நாடுகள், இவங்க 3 பேருமே இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய சூழ்நிலை வருது. ஏன்னா இவங்க எல்லார் பேசிஸையுமே இவங்க வந்து தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு பெரிய சிக்கல் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஆயில் ப்ரைஸஸ் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே வரக்கூடிய கப்பல்களுக்கு எஸ்கார்ட் கொடுப்போம், மிலிட்ரி எஸ்கார்ட் கொடுப்போம், எங்களோட கடற்படை ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி அவங்களோட பேங்க் வந்து இந்த இன்சூரன்ஸை வந்து கட்டும், அதாவது இன்சூரன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பேங்குகள் இன்னும் எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தெரியல. அதில் உச்சப்பட்ட ஒரு விஷயம், காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலவரத்துலையும் அமெரிக்காவுடைய கடற்படை என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ கப்பல்கள் எங்ககிட்ட இல்லை, நாங்கள் போய் ஒரு கப்பலாக எஸ்கார்ட் பண்ண முடியாதுன்ட்டு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் கிட்டத்தட்ட 900லேருந்து 1000 கப்பல்கள் இருக்குது. இன்றைக்குமே அராம்கோ மற்றும் சவுதியோடைய எண்ணெய் நிறுவனங்கள், கத்தாரோடைய எல்என்ஜி, துபாய் ஏர்போர்ட் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் ஒரு 8 ஸ்பெஷல் ஃப்ளைட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அதோட அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தயவுசெய்து நீங்கள் ட்ராவல் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த மேக் மை ட்ரிப் போன்ற இணையதளங்களில் ஒரு டிக்கெட் அவைலபிளாக இருக்கும். ஏர்லைன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஏர்லைன்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த பயணத்தை வந்து மேற்கொள்ளுங்க. ஒமான் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. பஹ்ரைனுமே மீண்டும் மீண்டும் தாக்கப்படுது. இப்போ அமெரிக்கர்களையே வந்து அவங்க கைவிட்டாங்க. அமெரிக்காவிலேருந்து நீங்கள் ஜோர்டன் போய் எப்படியாவது தப்பிச்சு வர வழியை பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் டைனமிக்ஸில் இது வந்து போயிட்டே இருக்குது. இதில் மிகப்பெரிய அடி, இதில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் யார் மேலே இருக்குன்னா சைனா. இந்தியா இதில் வந்து ஒரு கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ என்ன நடக்குன்றதை இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.